சஃபருடைய மாதம் தோன்றிவிட்டால் பள்ளிக்கு கூட வர மாட்டார்கள். சஃபருடைய மாதம் தோன்றிவிட்டால் நம்மில் எத்தனையோ பேர் சுபகாரியம் நிக்காஹ் செய்து வைக்க மாட்டார்கள். சஃபருடைய மாதத்திலே புது வீடு கொடுத்தலும் போக மாட்டார்கள். வேலைதான் முடிஞ்சிருக்கும், கொடுத்தலும் போறதுதான் பாக்கி, போக மாட்டார்கள். கஷ்டப்பட்டு அழுதப்பட்டு அப்படி இப்படி வீட்டை கட்டி இருப்பாங்க. சஃபர்ல அது பினிஷிங் ஆனதுனால கொடுத்தலும் போயிருக்கலாம். ஆனா சஃபர்ன்றதுனால தள்ளி வச்சுக்குவாங்க. இந்த சஃபர் மாதம் வந்துருச்சுன்னா எத்தனையோ பேர் புதிய தொழில் தொடங்குவதற்கு எல்லாமே தயாரா இருக்கும். ஆனா தொழில் தொடங்க மாட்டாங்க. தொழில் தொடங்குவதற்காக சாதாரண உழைப்புல பெரிய உழைப்பு போட்டிருப்பாங்க. எல்லாம் கைகூடி வந்துருக்கும். சஃபர் ஒன்று நடுவில் வந்ததுனால அப்படியே உழைப்பு கட்டிடுவாங்க. சஃபருடைய மாதம் வந்துருச்சுன்னா நம்மள நிறைய பேரு காலங்காலமா தன்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் பின் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கேயுமே கிடைக்காது, வருஷ கணக்கில் பார்ப்பாங்க. சஃபர் மாதத்துல அது வர கைகூடி வரும், நல்ல சம்பந்தம், தங்கமான மனிதர்கள். ஆனா சஃபர் ஒன்று நடுவில் வந்ததுனால அவங்க ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க, வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் ஒரு முட்டுக்கட்டையாக இந்த சமூகத்தில் முஸ்லிம்களில் ஒரு சாரா சஃபரை மாத்திரமே முசீபத்தோடு நினைத்துக் கொண்டு இது நேற்றும் அல்ல காலங்காலமாக இந்த ஒரு கேவலம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒழிச்சு கட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைமுகராக இந்த உம்மத்துக்கு அனுப்பி வைத்தான். வந்த நபிகள் நாயகம் தஹத்தி கதமின் மௌதூன், எல்லா மூட பழக்கங்களும், எல்லா அறியாமை எல்லா கேவலமான மடங்கு கருத்துகளும் என் பாடத்திற்கு கீழ் போட்டு நான் புதைத்து விட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு ஏழு முஸ்லிம்களுக்கு பிறகு ஏழு விதத்தினாக பெருமானார். இப்படி ஒன்றொன்றாக 1000 மடங்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம். சொன்னது ஒரு 4-5 தான் பட்டியல். இந்த சமூகத்தில் இது மாதிரி 1000 இருக்கு. இந்த சமூகத்துக்கு காரணம் பார்த்தா ஒன்றுதான். இந்த சமூகத்துக்கு நரி நரி முகத்தை முடிச்சா நல்லதுன்னு, பூனை குருளை வந்துச்சுன்னா ஆபத்துன்னு, சொல்லாம கொள்ளாம இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா ஏதோ வர்றது மொத்தமா வலிச்சு போயிருந்து நினைப்பாங்க. இப்படி 1000 விஷயங்கள் இந்த சமூகத்திலே இவர்களாகவே கற்பனை செய்து கொண்டு இவர்களாக தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக ஒரு மூட பழக்கத்தை, ஒரு மூட நம்பிக்கையை காலங்காலமாக தான் வாழ்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய சந்ததிகளே அப்படி வாழ சொல்கிறார்கள். அந்த புள்ள மதரசாவுக்கு போய் ஒழுக்கமா அஜத்து சொல்றதை கேட்டு சஃபர்லாம் முசீபத்து கிடையாது, பீட கிடையாது, அந்த புள்ள தெளிவா இருக்கும். ஆனா வீட்டுல